தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஆண்டினுடைய கடைசி மணி துளிகளிலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவும், புதிய ஆண்டினுடைய துவக்கத்தை உமக்கு நன்றி செலுத்துவதிலும், உமக்கு துதி செலுத்துவதிலும், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதிலும் நாங்கள் செலவழிக்க உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். சுவாமி தேவரீர், எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுவாமி, பழைய புதிய வருட இந்த ஆராதனையை என் தேவன்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். தொடக்க முதல் முடிவு வரைக்கும் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு தங்கியிருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 191 பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரிக்க உன்னாண்டவரை தொழுதேத்து. போற்றிடுமானோர் போதலத்துள்ள சாட்சுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடுமானோர் போதலத்துள்ள சாட்சுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாகும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாகும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் செய்வளவான வினை பொறுத்தருளும் மேலான, தினம் தினம் உலகில் செய்வளவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. வாதை நோய் துன்பம் ஆட்சி அடந்த ஓதரும் தயசை உயிர் தந்த, வாதை நோய் துன்பம் ஆட்சி அடந்த ஓதரும் தயசை உயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும், ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. துதி மிகுந்தேற சோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே, துதி மிகுந்தேற சோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. நின்றமாக ஆண்டவர் இந்த நாளிலே
இந்த வருடத்திலே நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். இந்த ஆண்டை தொடக்கின நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அநேக நேரங்களிலே பாவமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து நின்ற பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய இருதயம் சில நேரங்களிலே கடினமான சூழ்நிலையிலே ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய அந்த நேரத்தை நின்றிருந்த பொழுதும் ஆறுதலான வசனத்தை நமக்கு சொல்லி நம்மை ஆறுதல் படுத்தியிருக்கிறார், நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். நம்மோடு கூட நம்முடைய பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவரை நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோமா? நேற்று தான் இந்த ஆண்டை தொடங்கினது போல இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு இன்னும் சில நிமிடங்களிலே முடிந்து 2026 என்கிற அந்த புதிய ஆண்டு பிறக்கப் போகிறது. நாம் ஒவ்வொன்றாய் எண்ணி பார்ப்போம். ஒவ்வொன்றாய் எண்ணி பார்த்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, ஆண்டவருடைய சுத்த கிருபை நம்மை பாதுகாத்திருக்கிறது. ஆண்டவருடைய சுத்த கிருபை நம்மை பாதுகாத்திருக்கிறது. ஆண்டவர் நமக்காய் சிந்தின அந்த இரத்தம் நம்மை பாதுகாத்திருக்கிறது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்மை வழிநடத்தி இருக்கிறார். அநேகர் அநேக காரியங்களை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் எதை குறித்தும் பெருமை பாராட்ட முடியாது. நம்முடைய தேவனுடைய கிருபையை மாத்திரம் எண்ணி பெருமை பாராட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இங்கே 2 பேர் 3 பேர் நாமத்து நிமித்தம் கூடி என்னை நோக்கி பார்க்கிறீர்களோ அதன் உங்கள் மத்தியிலே நான் கடந்து வருவேன் என்று சொன்னீரே சுவாமி. அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சொல்லுகிற தேவன் அல்ல சுவாமி, செயலாற்றுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம், கடந்து வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நல்ல சமாரியனாக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு அருகே நீர் வந்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் மத்தியிலே எங்கள் அருகையிலே நீர் நிற்கிறீர் சுவாமி. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறீர், பலப்படுத்தி இருக்கிறீர். எங்கள் சரீரத்திலே காணப்பட்ட வியாதிகளை நீக்கி இருக்கிறீர் சுவாமி. அநேக நாட்களிலே அநேக நேரங்களிலே நான் ஆலயத்திற்கு போவேனோ என்று சொல்லி யோசித்த நாட்கள் உண்டு. ஆனாலும் இன்றைக்கு எங்களை கூட்டி வந்திருக்கிறீர், எங்களை கூட்டி வந்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் எங்களை நிறுத்தி இருக்கிறீர். அநேகர் எங்களை குறித்து அவதூறாய் பேசின நாட்கள் உண்டு, தூஷணமாய் பேசின நாட்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்தீர் சுவாமி, எங்களை பலப்படுத்தினீர் சுவாமி. உம்முடைய வார்த்தையினாலே நீர் தேற்றினீர் சுவாமி, எங்களை வழி நடத்தினீரப்பா.
அந்த அன்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி திகைத்த நாட்கள் உண்டு. நாளையை குறித்த கவலை நம்மை வாட்டினது உண்டு. நாளையை குறித்த நெருடல்கள் நம்ம மத்தியிலே வந்தது உண்டு. ஆனாலும் என் தேவன் எங்களை கை தூக்கினீர் சுவாமி, எங்களுக்கு உதவி செய்தீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த அன்பை நினைத்துமா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தேடி வந்தாரே, அணைத்து கொண்டாரே. தேடி வந்தாரே, அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அருகில் வந்தாரே, அணைத்து கொண்டாரே. அருகில் வந்தாரே, அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. காயம் கண்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மை பெரியது சுவாமி. ஆண்டவரே, இது நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்த்த நாட்கள் உண்டு சுவாமி. ஆனாலும் எங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தந்தீரே சுவாமி. அந்த அன்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தின எங்கள் தேவாதி தேவனே உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாராவது ஒருத்தர் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர ஜெபத்தை யாராவது ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சுவாமி, கூடவே இருந்தீரே சுவாமி.
எங்களோடு கூட இருந்தீரே சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீர் நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பலத்தோடு கூட, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு கூட ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்த போதும் சுவாமி ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவினீரே சுவாமி. அந்த அன்பை நினைத்துமே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை தேற்றினீரே சுவாமி, எங்களை தேற்றினீரே சுவாமி, எங்களை ஆற்றுதல் படுத்தினீரே சுவாமி. அந்த அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவினுடைய தாகங்களை தீர்த்தீரே சுவாமி, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம்
ஆத்மதாகம் தேக்கவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவரே புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி சாமி. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவினபடியினால் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எங்களை கழுவினபடியினால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை கழுவி சுத்தப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்றைக்கு சீனாய் மலையிலே இறங்கி வந்த அதே அபிஷேகம், அதே வல்லமை ஆண்டவரே, உம்முடைய சர்வ வல்லமை உள்ள கிருபையின் கரம் ஆண்டவரே இப்பொழுது எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிறவர் ஆண்டவரே, எங்களை ஊன்களை எல்லாம் பலப்படுத்துகிறவர், உயிர்ப்பிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பரிசுத்த வல்லமையினால் எங்களை உயிர்ப்பித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே பிசாசானவன் எங்களை குறித்து ஆண்டவரே நீ பாவி என்று சொன்ன பொழுது இன்றைக்கு உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஆண்டவரே எங்களை கழுவினதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பாவங்களை ஆண்டவர் கழுவி இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்திலே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயத்தினுடைய கசப்புகள், வேதனைகள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதலாய் ஆண்டவருடைய சத்தத்தை உணர்வோம். ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர். அவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். உங்களுடைய நாவிலே சொல் பிறவாததற்கு முன்பாகவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்ல அநேக நேரங்களிலே நம்மால் அவர்கள் சொல்லுகிறது போல சத்தமாய் சொல்ல முடியவில்லையே என்று வருத்தப்படுகிற அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஒரே அமைதலாக உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மை ஏராளம் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கடைசி மணித்துளிகளிலே நாம் வந்திருக்கிறோம். நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். யாருமே பாவி இல்லை. இங்கே இருக்கிற ஒருத்தரும் பாவி இல்லை. எல்லாரும் பரிசுத்தனாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கசப்புகள் இருந்தால் எடுத்துப்படுங்கள். வேதனைகள் இருந்தால் எடுத்துப்படுங்கள். சமாதானம் இல்லாமல் இருந்தால் எடுத்துப்படுங்கள். இப்பொழுது சமாதானத்தை தருகிறவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார்.
இந்த புதிய ஆண்டிலே சமாதானத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் பரிசுத்தத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் புதிய பலத்தோடு கடந்து செல்ல போகிறோம். இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் புதிய அபிஷேகத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் பரிசுத்தர்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. எங்கெல்லாம் பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாது. இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இந்த காரியம் முடியுமோ என்று சொல்லி யோசித்த நாட்கள் உண்டு. கர்த்தர் நம்மை முடிய பண்ணியிருக்கிறார். இந்த காரியம் எப்படி மாறும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்யும்படிக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். பலவீனங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறார். துஷ்டமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறார். பொல்லாதவர்களுடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறார். பொல்லாதவர்கள் எத்தனித்த அந்த பொல்லாத சிந்தனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறார். அந்த அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அந்த பரிசுத்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தின அந்த தேவன் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தின அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் வந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த தெய்வத்தை நன்றி என்று சொல்லுவோம். அந்த பரிசுத்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கொடா கொடி நன்றி என்று சொல்லுவோம். கொடா கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த கடைசி மணி துளிகளிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபைகளை என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சரீரம் பலவீனமானது சுவாமி, ஆனால் ஆவிய உற்சாகம் உள்ளது சுவாமி. அந்த உற்சாகத்தால் தான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே பலவீனத்தின் நிமித்தமாய் வர முடியாமல் இருந்தது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, இந்த ஒலிபெருக்கியின் மூலமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, என் பிரியமான சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, புதிய ஆண்டு ஆண்டவரே, புதிய ஆண்டு புதிய சந்தோஷம், புதிய சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டாக ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய புதிய ஆண்டை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புதிய பலன் ஆண்டவரே, புதிய அபிஷேகம் ஆண்டவரே, புதிய சமாதானம் ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் புதிதாக்குற தேவன் நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதத்தை புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு செய்கிற நன்மைகளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய அபிஷேகம் கடந்து வருகிறது, புதிய பலன் கடந்து வருகிறது, புதிய சுகம் கடந்து வருகிறது, புதிய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது, புதிய அபிஷேகம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகரே,
உமக்கு நாங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் பரிகாரியாகிய கர்த்தாவே, உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்மையானதை கொடுக்கிற ஆண்டவரே, நன்மையான ஈவுகளை கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே புதிய சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. புதிய நன்மைகள் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே இப்பொழுது இந்த நன்மை வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த நன்மைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுப்பீராக. சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரே நன்மைகள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நன்மைகள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே சமாதானம் இறங்கட்டும் இயேசுவே. சமாதானம் இறங்கட்டும் இயேசுவே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, பிரச்சனைகள், பாடுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டு மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய இருதயத்தை, புதிய சமாதானத்தை, புதிய நன்மையை, புதிய ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடா கொடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம், கொடா கொடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். யாராவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திர ஜெபத்தை இந்த புதிய ஆண்டு புதிய நன்மைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ய யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துவீராக, புதிய நன்மைகளை தருவீராக ஆண்டவரே. இதுவரைக்கும் காத்திருந்தது போதும் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளும் மீது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, புதிய பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட இருவையும் சோசரிப்போமே. ஆத்துதலே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உட்காருவோம். பொதுவான வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய பொதுவான திருமுறை பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். சங்கீதம் 35.
கர்த்தாவே, நீர் என் வழக்காளியோடு வழக்காடி என்னோடு யுத்தமனோடு யுத்தம் பண்ணோம். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தையாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்தலோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவளை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க திடர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நானும் அடைவார்களாக. அவள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் அவர்களாக. கர்த்தருடைய தூதன் அவளை துரத்துவானாக. அவளுடைய வழி இருளும் சறுக்கலுமாயிருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவளை பின்தொடர்வானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகொலி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனை பிடிக்க கிடவது. அவனை அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்மா கர்த்தரில் களிகூர்ந்து இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பால்வானை கைக்கும், சிறுமையும் எளிமானவனை கொள்ளையிடனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்மா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவள் வியாதியாயிருந்தபோது இரட்டை என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சேனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிறவனைப் போல் துக்கவஸ்திரம் தரித்தவன் தலைகளில் கவிழ்த்து நடந்தேன். நாள் எனக்கு ஆபத்துண்டான போது அவர் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காருடைய சேர்ந்து கொண்டு என் பெயரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரை, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பேன்? என் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கு தப்பியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமல் இருப்பார்களாக. அவர் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாயிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆயே எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் அதை கண்டீர், மௌனமாயிராதும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்க விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவளை மகிழ ஒட்டாதிரும். அவள் தங்கள் இதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும், அவனை விழுங்கி விட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சியாலும் மூடப்படக்கிறவர்கள். என் நீதியின் விளக்கை விரும்புகிறவர்கள் கெம்பிரித்து மகிழ்ந்து தமது ஊழிக்காடு சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லக்கடவர்கள். இந்நாவு உமது நீதியும் நாள் முழுதும் உமது துதியும் சொல்லிக் கொண்டிருக்கும் என்பது வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 121:7. சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள், இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட
அந்த சங்கீத புஸ்தகத்தை போல தான் இருக்கிறது. அநேக நேரங்களில் யோசித்து பாருங்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அநேக சமயங்கள் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரிந்து கொள்வதே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய், நம்மை ஆறுதல் படுத்தும்படியாய் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். நம்மை காப்பது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக நம்முடைய நல்ல ஆலோசனை திருப்பணி ஊழியத்தின் மூலமாக கடந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா, அங்கே மனநலம் பாதிக்கப்பட்ட அநேகரை நீங்கள் பார்க்கலாம். அவர்களை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஆனால் அவருடைய ஆத்துமா என்ன செய்யலை? பாதுகாக்கப்படவில்லை. என்றைக்கு ஒரு மனிதனுடைய ஆத்துமா சிதைவடைகிறதோ அல்லது பலவீனமடைகிறதோ, அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி என்ன செய்யுது? அவனுக்கே தெரியாமல் போய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். நான் இந்த காரியங்களை நான் யோசித்த பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நேராய் பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் நினைச்சவர் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே அநேக மனிதர்களிடத்தில் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும், ஆனால் என்னுடைய வழிகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்லி தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு நேரான வழிகளை நம்ம என்ன செய்யலை? அநேகர் விரும்புவதில்லை. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அநேகர் என்ன செய்யலை? விரும்புவதில்லை. ஆனால் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தின் மூலமாக, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அந்த பரிசுத்தவான்களாய் நாம் கடந்து வரும் பொழுது, இந்த ஆண்டிலும் நாம் என்ன செஞ்சுருக்கோம்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அன்றைக்கு யோபு தன் கண்களோடு என்ன செஞ்சான்? உடன்படிக்கை பண்ணினான். நாம் என்ன உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்திற்கு தான் என்ன செய்வது? தெரியும். மற்றவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. எந்த காரியத்தில் நாம் உடன்படிக்கை பண்ண வேண்டும்? சகோதரனை பகைக்கிற காரியத்திலா, அல்லது இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பான எண்ணத்தின் காரியத்திலா, அல்லது பொறாமையின் காரியமா என்பது நம்முடைய இருதயத்துக்கு தான் நிச்சயம் தெரியும். இந்த காரியத்திலே கர்த்தர் நம்மை உடன்படிக்கை பண்ணும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்புகளை எடுத்து போட்டு நம்முடைய இருதயத்தினுடைய ஆலயம் ஆகிய அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் பரிசுத்தப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய கால்களை என்ன செய்வார்? கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. நம்முடைய கால்களை கர்த்தர் காப்பார். நம்முடைய கால் என்ன செய்ய இடராதபடிக்கு என்ன செய்வார்? நம்முடைய கரங்களில் என்ன செய்வார்? அவர் ஏந்தி கொண்டு போவார். 2வது நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தரும் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி என்ன செய்வாராம்? அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே அநேக வாலிபர்களுடைய நாட்கள் அல்லது அவருடைய வாழ்க்கை பொல்லாததை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பெங்களூரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக, அதாவது தாய்லாந்து எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். பெங்களூரில் இது 5-10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிறது. அதே கலாச்சாரம், அதே சீரழிவு இன்றைக்கு சென்னை பட்டணத்திலும் என்ன செய்யுது? வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஊரில் நம்ம இந்த ஹைவேஸில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு க்ரீன் லைட்டை வச்சுட்டு சாப்பாட்டுக்காக ஹோட்டலுக்கு இப்படி கை காட்டுவாங்க இல்லையா? அதை மாதிரி அங்கே பெங்களூரில் இதுக்கு முன்னாடியே இருக்குது. ஆனால் இப்போ என்ன செய்யுது? சென்னையிலும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கையை காட்டி வாலிபர்களை என்ன செஞ்சிட்ருக்காங்க? அந்த பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குவதற்காக அநேகருடைய வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் மாத்திரம் அதிலே அநேகர் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி
அங்கே புள்ளி விவரங்கள் என்ன செய்து சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், அவருடைய வீட்டிலே என்ன செய்கிறாங்க, நல்ல ஞானத்தை போதிக்கிறார்கள். அந்த வேத வசனத்தை வாசிக்கிறது நிமித்தமாக நம்முடைய இருதயத்துக்கு என்ன செய்யும், ஒரு பயம் வரும். இந்த இடத்துல நம்ம கால் வைக்கக்கூடாது, நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு யார் பாதுகாப்பா? கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நான் பாதுகாக்க முடியுமா, என்னுடைய சரீரம் என்னை பாதுகாக்க முடியுமான்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது. அதனால தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 20:6 சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமது ஊழியக்காரரை என்ன செய்கிறாராம், தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறாரா. வாசிங்க சங்கீதம் 20. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தனது வலது கரத்தை காண்பித்து தமது பரிசுத்தவானத்தின் அல்லேலூயா எப்போ யாருடைய ஜெபத்தை கேட்பாரா? நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அவர் தான் நம்மளை ரட்சிக்கிறாரு. இன்றைக்கு அநேக நேரங்களிலே அநேக மனிதர்கள் சொல்லுவதுண்டு, உன் பையனை பாரு சரியில்லை, நீ ஊழியம் பண்ணுற, ஆனால் உன் பையன் என்ன செய்யலை. என்னை அநேகர் என்னையே கேட்டிருக்கிறாங்க, நீ ஊழியம் பண்ணுற கரெக்டு, ஆனால் உன் பிள்ளையை நீ சரியாக வளர்க்கலையேன்னு சொல்லி அநேக நேரங்களிலே கேட்டிருக்கிறாங்க. நான் என் பிள்ளையை ரட்சிக்க கூடுமானால் கண்டிப்பாக என்னால் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க. ஆனால் என் பிள்ளைக்காக நான் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். என்னுடைய பிள்ளைக்காக நான் பாதுகாப்பு அரணாக என்ன செய்யலாம், நான் என் ஜெபத்தை வைத்திருக்கலாம். அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். மொழிய ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தமான வானத்திலிருந்து, பரிசுத்த சீயோனிலிருந்து நம்ம என்ன செய்கிறாராம், ஆண்டவர் ரட்சித்து காத்து கொள்கிறார். அப்போ என்ன செய்கிறார், நீதிமொழிகள் அவன் சொல்லும்போது சொல்கிறான், அந்த அதே அதிகாரத்தில் 3:21 சொல்கிறார், என் மகனே இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் என்ன செய்ய காத்துக்கொள். அல்லேலூயா. மெய் ஞானமும் வேணும், நல்ல ஆலோசனை என்ன செய்யணுமா, காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இது ரெண்டையும் காத்துக்கொள்ளன்னு நினச்சின்னா இந்த வேத வசனத்தை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வேதத்தை படித்து கொண்டே இருக்கிற பொழுது அதான் தாவீது சொல்கிறான், இந்த வேதம் எனக்கு வெளிச்சம். வேதம் என்ன செய்யறதை பாதுகாக்கிறது. வேதத்தினுடைய மகத்துவங்களை நாம் பார்க்கிற பொழுது, நாம் வாசிக்கிற பொழுது, அதனோடு நாம் ஒன்றி இணைந்து செயலாற்றுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். மூன்றாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதிகாரம் 16 வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள், இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து. அல்லேலூயா. 2 தடவை ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறாரு. ஆனால் இந்த 3ஆவதோட ஆண்டவர் சொல்றாரு, என் பாதுகாப்பு என்ன செய்வாராம், காவலை காப்பார்கள். யார் இந்த காவலை காப்பார்கள்? யாரை இவர்கள் ஆண்டவருக்கு என்ன காவலை பாதுகாக்க போகிறார்கள்? நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுது, என் சந்ததியில் நிற்பார்கள் என்று சன்னதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பலிபீடத்திலே அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியர்கள் நின்றார்கள், ஆசாரியர்கள் நின்றார்கள், லேவியர்கள் நின்றார்கள். நீங்களும் நானும் லேவியராய் என்ன செய்வோம், மாறி செயலாற்ற வந்து விடுவோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாருமே யார் தான்? எல்லாருமே யார் தான்? சத்தமாக சொல்லுங்கள், ஊழியக்காரங்க தான். ஒருவேளை பிரசங்கிக்கிறவர்கள் மாத்திரம் ஊழியர்கள் இல்லை, ஜெபிக்கிறவர்கள் மாத்திரம் ஊழியர்கள் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக செயலாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் தான்? லேவியர்கள் தான். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது நீங்கள் ஆசாரியர்களும் லேவியருமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, கர்த்தருடைய காவலை பலிபீடத்திலே நின்று நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறவர் எத்தனை பேர்? அதான் நான் சொன்னேன், என் பிள்ளையை நானே என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. என் பிள்ளைக்கு நான் வேலியாக இருக்கலாம், என் பிள்ளையை நான் பாதுகாக்கலாம், காவல் காக்கலாம், அவ்வளோதான் முடியும். ஆனால் அவனை முழுமையாக ரட்சிக்க முடியுமா என்று சொல்ல, முழுமையாக ரட்சிக்க முடியாது. அந்த ரட்சிப்பு யார்கிட்ட இருந்து வரும்? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரும், கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எனவே அந்த காவலை உங்கள் ஒவ்வொருவருக்கும், எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்ய போறாராம், ஆண்டவர்
கொடுக்க போகிறார். அதனால தான் சங்கீதம் புஸ்தகத்தில் நான் வாசிக்க கேட்ட அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 35 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் 29 அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து உமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் ஊழியக்காரனாய் மாறிவிட்டேன். நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். எந்த ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டேன்? என் திருச்சபையின் காவலை காப்பதற்கு. இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபையின் காவலை நம்ம ஒவ்வொருவர் கையிலும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை அநேகர் வராமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக துறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக இன்றைக்கு நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பது எதிரோ நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் அல்ல, அவருடைய காவலை காக்கும்படியாக, அவருடைய ஜனத்தின் காவலை காக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை அழைத்திருக்கிறார். இந்த 2026 நாம் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற ஆண்டு, ஆண்டவருக்கென்று நாம் செயலாற்றுகிற ஆண்டு, ஆண்டவருக்காக பாதுகாப்பை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டாக அமைய போகிறது. எப்பொழுது நாம் பரிசுத்தனாய் வாழுகிற பொழுது, பரிசுத்த இரத்தம் என் மீது தெளிக்கப்படுகிற பொழுது. அங்கே பாருங்க, கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். எப்போது நம்ம நீதியை சொல்லுவோம்? அவருடைய நீதியை நம்ம சொல்லணும்னா, இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது பெரிய டாபிக். ஆனால் நீதி, ஆண்டவருடைய நீதி மீது கொஞ்சம் வித்தியாசமான நீதி. ஏன்னா நமக்கு தெரியும், சங்கீதம் இந்த 2 சாமுவேல் 12 அந்த அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது நம்மகிட்டே ஒருத்தர் கேள்வி கேட்பார், நம்ம பதில் சொல்லுவோம். அந்த தப்பை யார் பண்ணியிருப்பா? நம்ம தான் பண்ணியிருப்போம். அப்போ அடுத்தவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்யலை? இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை. நாம் மற்றவர்களை பாதுகாப்பதற்காக, நம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதற்காக. அந்த எசேக்கியா தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, என் காவலை என்ன செய்வோம் உனக்கு? இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பலிபீடத்தில் கிட்டி வந்து என் காவலை என்ன செய்வாராம்? காப்பார்கள். ஆண்டவருடைய காவலை காக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுபோக அதே எசேக்கியேல் 38 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் சொல்றார், நீ ஆயத்தப்பட்டு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு. அல்லேலூயா. நம்ம ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டுவோம். நம்முடைய குடும்பமாக நம்ம என்ன செய்யலாம்? இணைந்து ஜெபிக்கலாம். அல்லது ஒரு குழுவாக நாம் என்ன செய்யலாம்? இணைந்து ஜெபிக்கலாம். எந்த காவலை காப்பதற்காக? நம்முடைய திருச்சபையின் காவலை காப்பதற்காக. ஆண்டவர் முதலாவது என்னை பாதுகாக்கிறார். அந்த பாதுகாப்பின் நிமித்தமாக நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய திருச்சபையை நான் பாதுகாக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அப்படித்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதனுடைய நோக்கம் இந்த அவசனத்தினுடைய, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். உன்னை தீங்குக்கு விலக்கி காக்கிற ஆண்டவர், உன் ஆத்மாவை காக்கிற ஆண்டவர். எதற்காக காத்திருக்கிறார்? ஏதோ ஒரு உன்னுடைய காரியங்களுக்காக அல்ல, அவருடைய காரியங்களுக்காக நம்மை காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய காரியங்களுக்காக நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய காவலை காக்கும்படியாக நம்மை ஊழியக்காரனாக, ஆசாரியனாக, நம்முடைய லேவியனாக ஆண்டவர் நம்மை இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறார். இந்த ஆண்டு நிறுத்தப் போகிறார். அல்லேலூயா. அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய திருச்சபையை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 393 பாடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஞான ரட்சகநாதனமை, ஞான ரட்சகநாதனமை, இந்த நாள் வரை ஞானமதில் காத்தார் புகழானந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். சங்கு கனமல செங்கோலரசின் நலராதுலகில் ஸ்நானவரா,
அங்கு கணவன் செங்கோல் அரசிவை தளராதுலகில் தாழவராம் எங்கள் ரட்சகரே சுனமை எங்கள் ரட்சகரே சுனமை வெகு இரக்கம் கிருபையுடன் ரட்சித்ததால் புகழானந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். முந்து வருடமதில் மனுடரில் மோசகஸ்திகளிலே உலல முந்து வருடமதில் மனுடரில் மோசகஸ்திகளிலே உலல தந்து நமக்கு உயிருடையுணவும் தந்து நமக்கு உயிருடையுணவும் வெகு தயவுடனே சுத்த காத்ததினால் புகழானந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கொடு ஆள் கொள்ளை நோய் விஷதோஷத்திற்கும் பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கொடு ஆள் கொள்ளை நோய் விஷதோஷத்திற்கும் தஞ்சரட்சக தவித்து நம்மை தஞ்சரட்சக தவித்து நம்மை தரைதனை குறைதனை தாட்சியதால் புகழானந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் சுவாமி. தேவரீர் எங்களுக்கு உம்முடைய பரிசுத்தத்தை கொடுத்து பரிசுத்த உள்ளத்தோடு கூட இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்கத்தக்கதான கிருபையை தந்தீர். அந்த பரிசுத்தத்தோடு கூட நீர் எங்களை பாதுகாக்கிறீர் சுவாமி. எங்கள் கால்கள் ஆண்டவரே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறீர் சுவாமி. ஏனென்று சொன்னால் உம்முடைய பிள்ளைகளுக்குடைய பாதுகாப்பை நாங்கள் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லி, எங்கள் குடும்பத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, எங்கள் திருச்சபையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நீர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை உடன்படிக்கை பண்ணும்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவர் எந்த தீங்கும் வராதபடி எங்களை பாதுகாக்க நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னது போல சுவாமி, எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அநேக நேரங்களிலே நாங்கள் வழி விலகி போனவர்கள் தான் சுவாமி. இன்றைக்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறீர், எங்களை அபிஷேகித்து இருக்கிறீர், எங்களை பாவங்களற சுத்தப்படுத்தி இருக்கிறீர், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி. அந்த அன்பை நினைத்துமா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு, இந்த புதிய ஆண்டிலே புதிய பரிசுத்தத்தோடு புதிய அபிஷேகத்தோடு ஆண்டவரே புதிய காவலை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணியவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், அபிஷேகித்திருக்கிறீர். ஆண்டவரே யாருக்காக என்று சொன்னால் உமக்காக சுவாமி. உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக, உமக்கென்று பிரயாசப்படும்படியாக, உம்முடைய பிள்ளைகளுடைய காவலை நாங்கள் பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் முழங்காலிலே நின்று எங்கள் பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்திற்காக மாத்திரமல்ல சுவாமி, எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் முழங்காலிலே நின்று உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவரை நாங்கள் உடன்படிக்கையாக ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்காய் நான் செபிப்பேன், என்னுடைய குடும்பத்திற்காய் செபிப்பேன், என்னுடைய ஊழியக்காரர்களுக்காய் செபிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவருக்கு நான் மகிமை செலுத்துவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே மகிமை செலுத்தும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறந்து போனாலும் எங்களுக்கு நினைப்பூட்டுகிற என் தேவன் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு கூட இருந்து எங்களை நினைப்பூட்டும்படியாய் அநேக பாடுகள் வருகிற பொழுது, பலவீனங்கள் வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது அநேக நேரங்களிலே நாங்கள் ஆண்டவரே எங்களை கூனி குறுகி ஒழித்து கொள்கிறோம் சுவாமி. எலியாவை போட பாடுள்ள மனுஷனாக நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு சுவாமி.
அந்த நாட்கள் இனி வரக்கூடாது சுவாமி. இந்த ஆண்டு அப்படி வரவே கூடாது சுவாமி. உமக்கென்று பிரயாசப்படுகிற உம்முடைய காவலை காக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றப் போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதில் ஒரு பகுதியை உமக்கென்று விட்டுக் கொடுத்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் மோசே சொன்னது போல 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை எங்கள் தருவீராக. எங்கள் திருச்சபைக்காய், திருச்சபையின் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர்கள் சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டிடுவீராக. வாஞ்சைகள், விருப்பங்கள், தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் கல்வியில் ஞானத்திலும் உம்மை அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகட்டும் சுவாமி. வாலிப பிள்ளைகளும் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படட்டும். ஆண்டவரே, கல்வியில் ஞானத்திலும் அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவர் மேற்படிப்பிற்காய், வேலை வாய்ப்புகளுக்காய், திருமண நாட்களுக்காய், குழந்தை பாக்கியத்திற்காய், குடும்ப வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயராய் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பெரியோர்களுக்காய், பெற்றோர்களுக்காய் ஸ்தோத்திரம். புஷ்டி பசுமையாக இருக்கத்தக்க கிருபைகளை தாரும், சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டிடும். ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். குடும்பத்தை நடத்துவதற்கேற்ற ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும், பிள்ளைகளை வளர்ப்பதற்கேற்ற அபிஷேகத்தை ஞானத்தின் தந்தருளும் முடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, விவசாய பணிகள், ஆடு மாடுகள், வியாபாரங்கள், தொழிற்சலங்களை வேலை செய்கிற பிள்ளைகள், ஊழியத்தில் வேலை செய்கிற பிள்ளைகள், அரசாங்கத்தில் வேலை செய்கிற பிள்ளைகள், அன்று ஊழியர் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் வரையை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் எங்களுக்கு கொண்டு வரத்தக்கதான கிருபைகளை என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். அல்லேலூயா. யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். யாவரும் அமர்ந்து செல்லுவோம். இப்பொழுது அனைவருக்கும் சாக்லேட் வழங்கப்படும். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தமானதவே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தமானதவே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையா மீட்பு, பரிசுத்த ஆவியினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையா மீட்பு, பரிசுத்த ஆவியினார். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தமானதவே
என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அல்லேலூயா அல்லேலூயா. Hallelujah. It's not a scam, it's emotion.